3 குருவிகளும் மந்திரப் பழமும். ஒரு அமைதியான காட்டு மரத்தில் 3 சின்ன நீலக்குருவிகள் வாழ்ந்தன. அவற்றின் பெயர்கள் சிட்டு, பிட்டு, மிட்டு. ஒரு நாள் அவை கிளையில் அமர்ந்து கீழே பார்த்துக் கொண்டிருந்தன. அங்கே ஒரு சிறிய அணில் அமர்ந்து ஏதோ ஒன்றை கையில் பிடித்து பார்த்துக் கொண்டிருந்தது. அது என்ன என்று சிட்டு கேட்டது. பழம் போல இருக்கே என்று பிட்டு சொன்னது. மிட்டு உடனே நாம் கீழே போய் பார்க்கலாமா என்றது. 3 பேரும் கீழே பறந்து சென்றன. அணில் சிரித்துக்கொண்டு, இது ஒரு மந்திர பழம், இதை சாப்பிட்டால் நல்ல மனசு இருந்தவங்களுக்கு ஒரு ஆசை நிறைவேறும் என்றது. அதை கேட்டவுடன் 3 குருவிகளும் யோசித்தன. சிட்டு சொன்னது, நமக்கு மட்டும் வேண்டாம், எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும். பிட்டு சொன்னது, காட்டிலே நிறைய பழமரம் வளரணும். மிட்டு சொன்னது, எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருக்கணும். அணில் அந்த பழத்தை 3 பேருக்கும் கொடுத்தது. அவை ஒன்றாக அதை பகிர்ந்து சாப்பிட்டன. அந்த நொடியில் முழு காடும் மாறிப்போனது. மாமுழம், ஆப்பிள், திராட்சை, வாழை எல்லாம் மரங்களில் தோன்றின. அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியாக பழங்களை சாப்பிட்டுக் கொண்டாடின. அணில் சிரித்து, நீங்கள் நல்ல மனசு கொண்டதால்தான் இந்த அதிசயம் நடந்தது என்றது. 3 குருவிகளும் ஒன்றாக சொன்னன, நல்ல மனசு இருந்தா உலகமே இனிமையா மாறும். கதையின் நெறி: நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும்.